ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கேன். ஃபைனலி நம்ம லடாக் போகிறோம். ஹலோ ரைடர்ஸ், நாங்கள் மோட்டோ ஜெர்சி விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. லாஸ்ட்டாக துபாயில் வந்து மெரினா பீச் வீடியோ போட்டேன். அதோட சரி, அதுக்கப்புறம் நான் என்ன வீடியோவே போடல. நிறைய ரீசன் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா, இங்கே வெயில் அதிகம். நான் வேலை முடிச்சுட்டு பிரேக் டயத்தில் போய்த்துட்டு போய் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் போட முடியல. அப்புறம் சில மெடிக்கல் ரீசன்னால அப்புறம் மறுபடியும் நான் ஊருக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தோம்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கேன். ஃபைனலி நம்ம லடாக் போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வந்து நான் ஒரு 6 வருஷமாகவே லடாக் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் போகவே முடியல. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லடாக் போகிறதுக்கான மென்டாலிட்டி நம்மள்கிட்ட இல்லை, பொருளாதாரமும் அந்தளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ அது இல்லாததுனால சரி, இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் இடங்கள்ல சின்ன இடங்களுக்கு வந்து ரைடு பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ரைடு போகிறதுக்கு, அதாவது லடாக் ரைடு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களுமே லடாக் ரைடு போகும்போது எடுத்தோம் அப்படின்ட்டு கவுத்தோன்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சமாளிக்க முடியாது. அதனால லோக்கலில் நிறையா ரைடு பண்ணிவிட்டு அப்புறமாக்கும் வந்து நீங்கள் லடாக் ரைடு பண்ணுறது நல்லது. என் பைக், என்னுடைய ஹார்லி எடுத்து, என்னோடய எபிசெட் பைக் அது இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல, வேறு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பைக் எடுத்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. அந்த பைக் எடுத்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி இந்த பைக் எடுத்துட்டோம், இனிமேல் நம்ம லடாக் போகணும் அப்படிங்கிற வீடியோவே சொல்லியிருந்தேன். அது சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அந்த ஆசை எனக்கு நிறைவேறுது. இடையில நமக்கு நிறைய ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், நிறைய பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அதையும் கவனிக்கணும், இதையும் பார்க்கணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபைனலி இந்த 2025 நம்ம லடாக் போகிறது உறுதி ஆயிடுச்சு. நம்ம லடாக் இப்போ எங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் பைக்கை எடுத்த டைமிங்கில் பார்த்தோம்னா நிறைய பைக்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய டூரிங் பைக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஏன் R15 கூட இருந்துச்சு. நான் R15 தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஃபேமிலிக்கும் செட் ஆகணும், அதுவும் இல்லாமல் நல்ல மைலேஜ் வேணும், லாங் ட்ரிப்புக்கும் செட் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக் எனக்கு நம்ம சூஸ் பண்ணும்போது தான் எனக்கு எபிசெட் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதோட எபிசெட்டு எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ கனவுன்னு சொல்லலாம் எபிசெட் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சது. ஸோ அதனால தான் நான் வந்து எபிசெட் எடுத்தேன். கிட்டத்தட்ட 2020 மாடல் என்னோடய எபிசெட்டு. இப்போ நான் அந்த பைக்கில் தான் போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோடய எஃப்சியை. இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோம் பார்த்தோம்னா, புதுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து அந்த எப்படி சொல்கிறது, வெஸ்டர்ன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கோஸ்டல் ஏரியா, அந்த கேரளா, கர்நாடகா, கோவா, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கடுத்து ராஜஸ்தான், அதுக்கடுத்து பஞ்சாப்லேருந்து சண்டிகர் போயிட்டு, சண்டிகர்லேருந்து இமாச்சல் பிரதேஷ் போயிட்டு, இமாச்சல் பிரதேசத்துலேருந்து நம்ம லடாக் போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளானு. டேட் எப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை அன்னைக்கு நான் ஆலங்குடியிலேருந்து கிளம்புறேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலேருந்து கிளம்புறேன். ஆலங்குடியிலேருந்து கிளம்பி அங்கேருந்து புதுக்கோட்டை வர்றேன். புதுக்கோட்டை வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கேருந்து நான் கன்னியாகுமரி போயிட்டு, கன்னியாகுமரியில் வந்து இன்னும் 2 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் கன்னியாகுமரி வீடியோஸில் நம்ம லடாக் கிளம்பும்போது அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் காய்ஸ் என்னோட பிளானு. இதில் வந்து இந்த லடாக் வீடியோ வந்து நான் ப்ரிப்பேராக நான் வந்து பிளான் பண்ணி எடுத்தது யார்கிட்ட பார்த்து எடுத்தோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கர்நாடகாவில் வந்து லடாக் போயிருந்தாப்புல. பேர் வந்து கண்ணன் சொல்லிட்டு பேர். கண்ணன் விளாக்ஸ், கே விளாக்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் வீடியோஸ் வந்து நான் துபாயில் இருக்கும்போதே நோட்ஸ் எடுத்தேன். இந்த ட்ரிப்பு இந்த இதில் போகணும், இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து பர்ஃபெக்டான பிளானை அவர் போட்டிருக்காப்புல. அவர்கிட்டையும் நான் பேசின வரைக்கும் அந்த பிளான் ஓகே பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக போயிருப்பான் பார்த்தீங்களா, அவங்களுடைய ரெஃபரன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் கண்ணை மூடிட்டு நம்ம போகிறது வந்து தப்பு என்றைக்குமே. லடாக்கை பொறுத்தவரை எல்லாத்தையும் தீர விசாரித்து டீட்டெயிலாக நம்ம வந்து எப்படி போகணும், எந்த வழியாக போகணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு லடாக் ஏரியாவில் சொல்கிறேன். மற்ற இடங்கள்லாம் பிரச்சனை கிடையாது. லடாக் ஏரியா அதெல்லாம் வந்து நமக்கு 1 by 1 வந்து அந்த கே விளாக்ஸ்னு சொல்லிட்டு அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் கண்ணன் சார். அவர் அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அந்த நோட்ஸ்லாம் எடுத்தேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடிலேருந்து லடாக் போகணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம செரி வீடியோஸு, பார்த்திப் ப்ரோ, இனோவேஷன் ப்ளஸ்ஸு, இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன் லடாக் போகணுங்கிறதெல்லாம். அப்போலேருந்தே அந்த இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக போனவங்கள இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் நல்லா பண்ணியிருந்தார். கே விளாக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும் அவரோட வீடியோஸு. ஸோ இதுதான் காசு என்னோட பிளானு. பேக்கேஜ் எல்லாமே இனிமேல் பண்ண போகிறேன். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் மோட்டோ ஜெர்சி விஜய்.
டடா பாய் see you அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா இப்போ இனிமேல் பேக்கிங் பண்ணுற வீடியோ தான். பேக் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம கிளம்புறோம். அந்த வீடியோ தான் வரும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தோம்னா டெய்லி ஒரு லைவ் அல்லது 2 லைவ் நான் யூடியூப் சேனலில் போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ்ல வந்து நான் எந்த இடத்துல இருக்கேன் ஏது இருக்கேனுங்கிறது உங்களுக்கு லைவ்ல எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ லடாக் போகிறோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது எதுவுமே திருப்தி ஆகாது. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுதான் எங்களுக்கும் வேணும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். லடாக்கை பற்றி நான் ஒன்று எல்லாமே எல்லாமே கிளியராக போட்டுருவேன். ஓகேங்களா? லடாக்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமாக்கு பட்ஜெட் வீடியோ கம்பல்சரி வரும். எவ்வளோ பட்ஜெட் என்ன செலவுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, பாய், டாடா.